இந்த பொண்ணு ஒரு தடவை சும்மா அவங்க அப்பாவோட ரேசர்லாம் எடுத்து ஷேவ் பண்ணி பார்த்திருப்பா. ஆனா அதுக்கப்புறத்துல இருந்தே இப்ப இந்த பொண்ணுக்கு ஃபுல்லா தாடி மீசென்ட்லாம் வளர ஆரம்பிச்சிடும். ஒரு 30 நிமிஷம் விட்டா போதும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஜாஸ்தியா வளரும். அதனால அதை கவர் பண்றதுக்கு எப்பவுமே இந்த பொண்ணு மேக்கப் போட்டுக்கிட்டே தான் இருப்பா. இப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு அவ கூட ஒர்க் பண்ற இன்னொருத்தர் வந்து ஒரு ரூம்குள்ள மாட்டிப்பாங்க. போனும் இப்ப 2 பேர்கிட்டயும் இல்ல. அடுத்த நாள் காலையில யாராச்சும் வந்து திறக்கிற வரைக்கும் இப்ப இவங்க 2 பேருமே இங்கேயே தான் இருந்தாகணும். இவருக்கும் இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால அப்பல இருந்தே அப்படி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு தான் போயிருப்பாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம்னு அவரும் நினைச்சு வச்சிருப்பாரு. இந்த பொண்ணு போயிட்டு கண்ணாடியில பாத்திருப்பா. அந்த பொண்ணுக்கு மீச வளர்ந்திருக்கும். இவர் அப்பதான் அவரோட லவ் சொல்லலான்ட்டு வந்திருப்பாரு. இந்த பொண்ணு முகத்தை மறைச்சிட்டு நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்ல தேவையில்ல, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு போயிட்டு கதவெல்லாம் தட்டிட்டு இருப்பா. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளனா என் முகத்தை கூட பாக்காதீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருப்பா. அடுத்து இப்ப இந்த பொண்ணு போய் வீட்டுல உட்காந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருப்பா. அவரே வந்து நல்லா பேச வந்தாரு. எனக்கு இருக்கிற பிரச்சனைனால நான் தான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ண போறேன், என் லைஃபே போயிருச்சு அப்படின்ட்டு ஓவரா புலவிட்டே இருப்பா. இப்ப இந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் அங்க வந்திருப்பாரு. பயங்கரமான மழையா இருக்கும். மழையில நனைஞ்சுக்கிட்டே வந்திருப்பாரு. உனக்கு தாடி மீச வளருதுன்னு எனக்கு தெரியும், அதை பத்தி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல, கவலையும் இல்ல, எப்படி இருந்தாலுமே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படி இருந்தாலுமே நான் உன்னை ஏத்துப்பேன் அப்படின்னு தான் சொல்வாரு. இது கேட்டதுல இருந்தே இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்காம இப்ப இவரு வந்து நம்மள ஏத்துக்கிறேன்னு சொல்றாரே அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுல இருந்தே ரொம்ப 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒருத்தருக்கு நடுவுல ஒருத்தர் ஆகிருவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும். அவர் வந்து இப்ப கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்காம இந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ இருக்கிறதுல எது ரொம்ப எக்ஸ்பென்சிவான, இருக்கிறதுல எது நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ரேசரா இருக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த அளவுக்கு இப்ப இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க லவ்வும் வந்து பெருசாகிரும். அவங்களோட அந்த பாண்டும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளா ஆகிரும்.